ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா முறுக்கு எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம பச்சரிசியை வச்சு முறுக்கு செய்வது எப்படின்னு சொல்கிறேன். பச்சரிசி, பொட்டுக்கடலை, உப்பு, பெருங்காயப்பொடி, கருப்பு எள். இப்போ இந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி சலித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு 3 டம்ளர் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, இது 1 டம்ளர் பொட்டுக்கடலை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாவு. இப்போ நம்ம இதை சலித்து போடணும். வலுவலுன்னு இருந்தால் தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ பொட்டுக்கடலை மாவை மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பச்சரிசி மாவோட ஒன்றா சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் இதை பிசைஞ்சுக்கிடுவோம், எல்லாம் ஒன்றா கலந்துக்கிடுவோம். நம்ம ஒன்றா கலந்தாச்சு. இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். 1 ஸ்பூன் போடணும். இப்போ 1 ஸ்பூன் கருப்பு எள், உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கிடலாம். ஜீரகம் போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்குறோம். எல்லாம் ஒன்றா நல்லா பிசைஞ்சிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணியை தொளிச்சு தான் பிசையணும். நல்லா சப்பாத்தி பசத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சிடணும். இப்போ நம்ம நல்லா அந்த பிசைஞ்சாச்சு. இந்த முறுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா முறுக்கு சுற்றுவோம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ரொம்ப எண்ணெய் முருகக்கூடாது, சூடாகட்டும். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறணும், இல்லைன்னா அதில் ஒட்டும். இந்த அச்சிலையும் தடவிக்கிடுவோம். குழாயிலும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோம். கரண்டியில் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே விழும். மாவு இதில் நம்ம கொஞ்சமாக போடுவோம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கு புளியும். இப்போ மாவு இதில் போடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு புளியுவோம். இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு முறுக்கு எந்த மாடலில் வருதோ அப்படி நீங்கள் அந்த அச்சில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிடும். ரொம்ப முறுகு விட்டுறக்கூடாது. வேறு அச்சில் புளியிறோம்.
எண்ணெய் ரொம்ப முருகக்கூடாது. ரொம்ப முறியிடக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வந்தோன்னு எடுத்துடணும். நல்லா இந்த இப்போ வெந்துருச்சு. இந்த ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். எண்ணெய் நல்லா வடிச்சுக்கிடணும். எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். முறுக்கு தயார். நம்ம கொரோனா காலத்தில் ஸ்நாக்ஸ் வெளியே போய் வாங்கிறதுக்கு பயப்படுவோம். இது வீட்டிலையே எளிய முறையில் 2 பொருளை வச்சு முறுக்கு தயார். இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிக்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசியாக பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிருங்க.